எப்ஸ்டீன் ஃபைல். இப்போ எல்லாருக்குமே இந்த ஃபைலை பற்றி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடக்குமான்னு எதிர்பார்க்காததெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் நடக்குதுங்கிறது சில பேருக்குலாம் தெரியாது. இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அதை வந்து பப்ளிக்கு கொண்டு வரதே இவ்வளோ பெரிய கஷ்டம். அதை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ். பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், இவங்களாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இது எல்லாருமே இப்போ இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க இவ்வளோ தெரிஞ்சும் இதை விட்டுருக்காங்க. ரொம்ப பேர் தான் அதிகமாக அதில் இருக்குங்கிறாரு. அப்போது இதில் என்ன பின்னாடி என்ன மறைமுகமாக என்ன இருக்குது? யார் இதெல்லாம் பின்னாடிலேருந்து அந்த எப்ஸ்டீனை ஃபஸ்ட்டு யார் இயக்கணும்? இதெல்லாம் எல்லாருமே பல விதமாக பல பேரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா என்னன்னே தெரில நம்மளுக்கு. நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குது. நம்ம கடைசி வரைக்கும் ஒரு மாயில தான் இருக்கோங்கிறத, ஒரு சிஸ்டத்துக்குள்ளே தான் லாக் ஆகிருக்கோம். கிளியராக பல வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் சில இதெல்லாம், அந்த வீடியோஸ்லாம். இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு கிளியராக எனக்கே அவனுக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது, உண்மை தானே. இந்தமாரி இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் தானா நம்ம பெரிய ஒரு சொசைட்டி நம்மளை அப்போ ஆண்டுகிட்டு தான் இருக்குங்கிறத வந்து கிளியராக சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் என்ன தான், நீங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க, அப்போ இன்னும் உங்களுக்கு என்ன தான்டா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பா நினச்சி பார்த்தா ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களாக தான் இருக்குது. ஆனால் இவங்க இதை இப்போ விடுறாங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு, இல்லை நடக்க போகுது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதுதான் அந்த வீடியோவில் சொல்கிற ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள்.